நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இணைந்து வழங்குவோர் ஓரியோ. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுளுக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகமாக நம்புவது மருத்துவர்களை தான். ஆனால் இப்போ காலமாக உலக பொருளாதார சூழல் ஏற்படுகின்ற பொழுது இந்த மருத்துவம் வசதி அடைகின்ற நேரத்தில் நிறைய பேர் அதிகமாக படிப்பதற்கு கூட காசு செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்தினால அதிகமாக செலவு பண்ணி நவீன மருத்துவமனைகள் வந்த பிறகு இது ஓரளவு வியாபாரமாக ஆகிவிட்டது, வணிகத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. இன்றைக்கு மருத்துவத்துறையில் நிறைய நவீன புதுமைகளை ஏற்படுத்தினாலும் இன்னும் மருத்துவ வசதிகள் கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்குமே சென்றடையாத ஒரு சூழல். 108 அப்படி எடுத்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது பார்த்தா எல்லாரும் வழி விடுறாங்க. இந்த 108 வர வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான், எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு வராங்க. அங்கே அவன் ஆஸ்பத்திரியில் போய் அவனை சேர்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற பார்த்தா அவனுடைய ட்ரிப்ஸை அவனே பிடிச்சிட்டு போகிறான், அவனே பாய போட்டு படுக்கின்ற அளவுக்கு மருத்துவமனைகளில் மருத்துவ படுக்கைகள் இல்லை. ஆக இப்படி ஒரு அவ்வளோ சூழ்நிலை நேருகிற பொழுது தான் இந்த தலைப்பு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு மருத்துவம் வணிகமாக இருக்கிறதா அல்லது சேவையாக பார்க்கப்படுகிறதா, இந்த தவறான சிகிச்சைகளால் மரணப்படுக்கைகளாகும் அரசு மருத்துவமனைகள் அல்லது தனியார் மருத்துவமனைகள், இதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதை வணிகமாக பார்க்கிறார்களா அல்லது சேவையாக பார்க்கிறார்களா என்கின்ற இந்த கருத்தை வைத்து நாம் விவாதம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள். தேங்க்யூ டாக்டர். இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே அந்த சாதனையை படைக்கவில்லை. அவர் படித்த 5 ஆண்டுகளில் 32 கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். 32 கோல்டு மெடல். இன்னொரு இந்த மருத்துவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் வந்திருக்கின்றார். குறிப்பாக மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவ மாணவிகளுக்கும் செவிலியர்களுக்கும் இன்று போராட்டம் வருகின்ற போது முதல் குரலாக கொடுப்பவர் ரவீந்திரநாத்தாக இருப்பார். எழுத்தாளர் திரு கார்ல் மார்க்ஸ் அவர்கள், திரு மார்க்ஸ் வந்திருக்கிறார். ஒவ்வொரு கருத்தை விதைக்கின்ற போதும் அது சமூகத்திற்கு ஏதாவது பயனுள்ளதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட ஒரு சமூக போராளியாக, ஒரு சமூகத்தினுடைய விழிப்புணர்வுக்காக எழுத்துக்களை எழுதி கொண்டு வரக்கூடிய திரு மார்க்ஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மருத்துவர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒருத்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நேஷனல் டேபிள் டென்னிஸ் பிளேயர், அதாவது 1981-82 தேசிய சாம்பியன் சந்திரசேகர் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்காங்க. 1994 அவருக்கு அர்ஜுனா அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ அர்ஜுனா விருது பெற்ற திரு சந்திரசேகர் அவர்கள் ஒரு தவறான சிகிச்சையினால் பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நஷ்டஈடெல்லாம் பெற்றிருக்கார். நஷ்டஈடில் அவருடைய விளையாட்டு வாழ்க்கையே அதோட பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சிறுமியும் வந்திருக்காங்க. அவங்களையும் நான் வருக என்ன வரவேற்கின்றேன். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கிறது, அதை பற்றி அவங்க நம்மகிட்ட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். மருத்துவம் சேவையாக இருக்கிறதா வணிகமாக இருக்கிறதா என்பதை நாம் விவாதிப்பதற்கு முன்பாக இது குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதம் செய்யலாம். வணிக நோக்கத்துடன் செய்யப்படும் எந்த ஒரு சேவையும் மக்களுக்கு பயன் தராது, முழுமையாக போய் சேராது. அதுபோல் சேவை எண்ணத்துடன் செயல்படும் எந்த ஒரு வணிகமும் லாபம் ஈட்டாது. மருத்துவம் இன்று வணிகமா சேவையா? இந்த தடுமாற்றம் மக்களிடையே ஏற்பட்டதன் விளைவாகவே பல மருத்துவமனைகள் மக்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கோபத்திற்கும் ஆளாகி வருகின்றன. மருத்துவத்துறையின் அறிவியல் முன்னேற்றங்களும் உயிர்காக்கும் உயர் சிகிச்சை முறைகளும் இன்னும் பல ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாகவே இருந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள பல அரசு மருத்துவமனைகளில் எலி, நாய், பூனை, மாடு என்று சகல விலங்கினங்களும் வேறுபாடின்றி நோயாளிகளுடன் சுதந்திரமாக உலவிக் கொண்டிருக்கின்றன. பல தனியார் மருத்துவமனைகளிலோ தரமான சிகிச்சை என்ற பெயரில் பணம் கறக்கும் பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. முதலீடுகளை கொட்டி உயர்தரமான நவீன மருத்துவ கருவிகள் வாங்கி பணியாற்றுவது என்பது சேவையோடு கூடிய வணிகம்தான் என்று சில மருத்துவர்கள் ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். அதே சமயத்தில் இரவு பகல் பாராமல் தங்கள் குடும்பங்களை மறந்து தங்கள் சுக துக்கங்களை இழந்து நோயுற்றவர்களுக்காக தங்களையே அர்ப்பணித்து வாழும் பல மருத்துவர்களும் இங்கே இருக்கிறார்கள். சில நேரங்களில் மருத்துவர்கள் செய்யும் தவறான சிகிச்சைகளுக்கு அவர்களின் அன்றைய வாழ்க்கை சூழல், மன அழுத்தம் மற்றும் ஓய்வின்மை கூட காரணமாக அமையலாம். எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கான மருத்துவம் என்பது இன்று விலை உயர்ந்த, சுகாதாரமற்ற, அலட்சியம் நிறைந்த, அக்கறையற்ற சேவையாகவே
பெரும்பான்மை மக்களால் பார்க்கப்படுகிறது என்பதே கசப்பான உண்மையாகும். இன்றைக்கு மருத்துவம் சேவையாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? நீங்கள் மருத்துவர்களை கடவுள்னு சொல்கிறீங்க. கடவுள் பாராட்டுவாங்க, கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் தான் கடவுளேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா காதலர்கள் வந்து காதலியை பார்த்து அழகி பேரழகின்னு பாராட்டிடுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களையும் நோய் குணமாகிற வரைக்கும் மருத்துவரே நீங்கள் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. குணமாகி முடிச்சோன்னே எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு சாமியை பார்த்துட்டு சாமின்னுவாங்க, சாமி தான் எல்லாம் செய்யணும்னுவாங்க. சாமி செஞ்சிடுச்சுன்னா சாமின்னுவாங்க, சாமி செய்யலைன்னா அது வெறும் கல்லுன்றாங்க. ஸோ புகழ்ந்தால் எங்கள் உடல் வந்து புல்லரிக்காது, இகழ்ந்தால் நாங்கள் ஒன்றும் தேய்ந்து போய்விட போவதில்லை. அதிநவீன மருத்துவமனை, நோயாளி போகிறாரு, கம்ப்யூட்டரில் இருக்கார் டாக்டர், குட் மார்னிங் சார், டக்கு 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 டக்கு, 2 மாதமாக காய்ச்சல் சார், டக்கு 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 டக்கு, இருமலும் நிற்கலை, டக்கு 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 டக்கு, என்னென்னமோ பண்ண சார், இந்தாப்பா நீ கவுண்டர் நம்பர் 4க்கு போ. 4 நம்பர் கவுண்டர் போனால் 6800 ரூபாய் கட்டுங்க. எதுக்குமா? எக்ஸ்ரே, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், ஸ்கேன், சிடி, எம்ஆர்ஐ, இமேஜிங் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். சரிம்மா, வலிக்கு மருந்து கொடுத்தாங்களா? அது இந்த ரிப்போர்ட்லாம் வந்தப்புறம் தனியாக பார்ப்பார், அதுக்கு ஒரு 3000 எடுத்துருவா. ஒரு நாளைக்கு சராசரி 20 நோயாளிகளை ஒரு மருத்துவர் நவீன மருத்துவமனையில் சந்திக்கிறார் என்றால், ஒரு மாதத்திற்கு 4 ஞாயிற்றுக்கிழமையை விடுவிட்டு 26 நாட்கள் 520 நோயாளிகளை சந்திக்கிறார். அப்படி 520 நோயாளிக்கு வைத்தியம் பார்க்கின்ற அந்த மருத்துவருக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு, they have to achieve the target levied upon by the management. 3 லட்சம் ரூபாய் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், ரத்த பரிசோதனை இருக்க வேண்டும். அந்த 520 நோயாளிகளிடமிருந்து குறைந்தபட்சம் 5 லட்சமாவது ஸ்கேன், சிடி, எம்ஆர்ஐ, இமேஜிங் இருக்க வேண்டும். இப்படி டார்கெட்டை செட் செய்துவிட்டு அதற்காக மருத்துவர்கள் பணியில் இருக்கிறார்கள். எங்கே சேவை எதிர்பார்க்க முடியும்? தேர் சர்வைவல். பட் இது முழுக்க முழுக்க வணிக நோக்கமாக தான் இருக்குது. ஒரு சின்ன வியாதிக்கு இத்தனை டெஸ்ட் எடுத்து எங்கள் காசை பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார். சொன்னார் வந்துட்டு 2 மாதமாக நோய் இருக்குது, ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்கன்னுட்டு. இதெல்லாம் எடுக்க சொல்லணுமா வேணாமான்னு படிக்கிறதுதான் டாக்டர் இருக்கோம். நாங்கள் 2 மாதமாக ஒரு காய்ச்சல் இருக்குன்னா அதுக்கு என்னென்னா எவ்வளோ, அதுக்கு வந்து ஒரு 200 நோய் இருக்கும், அது கண்டுபிடிக்கணும். அப்படி விட்டுற முடியுமா? நாங்கள் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்க, 6000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது தானே, ஃப்ரீயாக பண்ணியிருப்போம்ல. சிடி ஸ்கேன் இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, எல்லா மருந்தும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவங்க தேடி போயிட்டு இவங்க செலவு பண்ணிட்டு வந்துட்டு நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டு அவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது இன்னொன்று பார்க்கணும், வந்துட்டு 6000 ரூபா செலவு பண்ணுறாங்க. அந்த டாக்டரோட ஃபீஸ் எவ்வளோன்னு கேளுங்க. 100 ரூபா இருந்திருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் 200 ரூபா இருந்திருக்கும், மேக்ஸிமம் 300 ரூபா தான் இருந்திருக்கும். 300 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான் டாக்டர் வேலை செய்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு இவங்க என்னமோ 4 நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாங்க. அரசு மருத்துவமனைக்கு வர சொல்லுங்கள், 36 மணி நேரம் வேலை செய்யணும் சார். நாங்கள் பயிற்சி மருத்துவர் அரசு மருத்துவமனையில் வார விடுமுறை கிடையவே கிடையாது, வார விடுமுறையே கிடையாது சார் எங்களுக்கு. தொடர்ந்து 36 மணி நேரம். நேற்று காலையில் ரூம்மேட் சர்ஜரியில் இருக்காமல் போனான். அவனும் ஒரு பயிற்சி மருத்துவர் தான். காலையில் போனார் அவர். இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பல் விளக்கல, இன்றைக்கி காலையில் இருந்து சாப்பிடல. இவ்வளோ கஷ்டப்பட்டு மருத்துவர்கள் வேலை செய்கிறோம். அதை விட்டு வந்துட்டு என்னமோ மருத்துவர்னா பணம் பறிக்கும் மெஷின் மாதிரி இவங்க பேசுகிறாங்க. 2 மாதமாக காய்ச்சல்னா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நாங்கள் 6 வருஷம் MBBS படிக்கிறோம், அதுக்கப்புறம் 3 வருஷம் MD படிக்கிறோம், அதுக்கப்புறம் 3 வருஷம் DM படிக்கிறோம். அதுக்கு மேலே நாங்கள் ஃபெலோஷிப் போயிட்டு படிச்சுட்டு வந்து இவங்களை காப்பாற்ற நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆகவே இதை நாங்கள் ஒரு சேவையாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி மாணவர் சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். நான் சரி, வழக்கறிஞர், செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சார் சொன்னாங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, நீங்கள் அங்கே போகிறீங்க, நேராக இங்கே வந்திருக்க வேண்டியதுன்னு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர வேண்டியதுன்னு கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா 12/5/2013 ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், அவங்க ஒரு 70 வயசு இருக்கும் அந்த லேடி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப முடியல, அவங்க சுகர், அவங்களுக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க, செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது அங்கே ஒரு டாக்டர்ஸ் யாருமே இல்லை. விடியற் காலையில் ஒரு 36 மணி நேரமும் 44 மணி நேரம் சொல்கிறாரு. விடியற் காலையில் ஒரு 2:30 மணிக்கு கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளர வந்து படுக்க வைக்கிறாங்க. ஒரு வயசான லேடிங்கிறதுனால அவங்கள வந்து யாருமே கவனிக்கல. அதுக்குள்ளே அவங்க ரிலேட்டிவ்லாம் சொல்லி லேடிஸ் மட்டும் தான் பகலில் இருக்காங்க, எல்லோரும் உடையிறாங்க. உடைந்து 11 மணி வரைக்கும் அந்த அம்மா படுத்தே தான் இருக்கிறாங்க. அப்புறமேல என்னென்னா அந்த ஸ்ட்ரெச்சர், அந்த லாஸ்ட்டாக புது பில்டிங் இப்போ ஓப்பன் பண்ணாங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு தடன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃப்ரீயாக இவ்வளோ தூரம் 1/2 கிலோமீட்டர் தூரம் அதுக்கு ஃப்ரீயாக ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. அது சரி, அதில் வச்சு கொண்டு போகிறதுக்குன்னா டிரைவர் கிடையாது. அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது சிகரெட் குடிச்சிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாப்புல. அவர் தேடுறதுக்குள்ளே இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சரில் வச்சு அந்த ஸ்ட்ரெச்சரில் தள்ளுற அம்மாவுக்கு பைசா வேற கொடுக்கணும், 100-200. அவங்களே சும்மா தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள இங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு புது பில்டிங்கில் அங்கே யாருமே இல்லை, டாக்டர்ஸ் நர்ஸுங்க அவங்கவுங்க சும்மா அங்கே இருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. போய் ஒரு மூலையில் போட்டுட்டாங்க. மூலையில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் தான், கொஞ்சம் நேரம் கூட இல்லை,
அவங்க ரிலேட்டிவ் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. மறுபடியும் டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. அப்போ அதில் வந்து பயிற்சி டாக்டர்னு நந்தகுமாருங்கிறவர் அங்கே பயிற்சி டாக்டர் அவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு இவங்க இவ்வளோ டிலே பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்லாம் ஒரு ஆதங்கத்தில் போய் கேட்குறாங்க. கேட்குறதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, இது எங்களோட தப்பு கிடையாது, சீஃப் டாக்டர் இல்லை, அவங்களுடைய ஐடியாவை கேட்டுட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். இன்னும் லேடிஸ் தானே, இது இன்னும் வயசானவங்க தானே, இதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, இறந்துட்டாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? 3 நாள் இவங்க சேவை செய்கிறோம், நாங்கள் ஃப்ரெண்டுங்க வந்தால் கூட அவருங்க க்ளவுஸ் போட்டுட்டு வந்து சேவை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 3 நாள் போராட்டம் நடத்தி அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. இவங்க 3 பேரும் ஜெயிலில், இவங்களோட பாதிக்கப்பட்டவங்கள 3 பேர் சிறையில் அடித்து அவங்க ஜாமீனில் வர முடியாமல் ஒரு தாயும் உயிரையும் கொடுத்துட்டு அவங்க ஜெயிலையும் இருந்து இந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, இது வந்து எல்லா டாக்டர்ஸும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது 1-2 இடத்துல அந்த மாதிரி தப்பு நடந்திருக்கலாம். ஏன் நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு டாக்டர் தப்பு பண்றாங்கிறதுக்காண்டி எல்லாரும் வந்துட்டு எல்லா டாக்டர்ஸுமே அப்படிதான் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு யார் காரணம்? ஒரு அரசு தான் காரணம். ஒரு அரசோடைய கடமை என்ன? மனிதர்களுக்கு தேவையான சுகாதாரத்தையும் கல்வியும் கொடுப்பது. இந்த அரசு கொடுக்குதா? கிடையாது. நம்ம சொல்கிறோம் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர்கள் இருக்காங்கன்னா கிடையாது. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான அவநிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யணும்னு சொன்னால் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம்? சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான். சில எடுத்துக்காட்டு சொல்கிறோம், 10 ரூபாய்க்கு டாக்டர் வந்து ஃபீஸ் வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, 15 ரூபாய்க்கு பண்ணுறாரு. சாதனைக்காக செய்யலை, அவருடைய மனசாட்சிக்கு பயந்து அவர் செய்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை யார் கையில் எடுக்கணும்? மருத்துவர் எடுக்கணுமா, பொதுமக்கள் எடுக்கணுமா? அரசு தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்குடைய பிரச்சனை சரி செய்யணும். இது வந்து எப்படி வணிகமாக மாறிவிட்டது? என்ன மாதிரியான இடத்துல இது வணிகமாக இருக்கிறது இந்த மருத்துவர்? கண்டிப்பாக அது வந்து மெடிக்கல், அதாவது கிளினிக்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் அவங்களுக்குள்ள ஒரு கமிஷன் அவங்களுக்குள்ளே பேசி வச்சுருக்காங்க. டாக்டர்கிட்ட போயிருந்தேன் ஃபீவர்ன்ட்டு, வெளியில் மெடிக்கலில் சொல்கிறாங்களா அந்த விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எதுவுமே விற்காமல் இருக்குது, அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் எழுதி கொடுக்க சொல்லு அப்படின்னு. எங்கள் அப்பா அங்கே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த டாக்டர் எனக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. வெளில வந்து பார்த்தா சும்மா எனக்கு எல்லாம் டேப்லெட்ஸ் இதில் ஃபுல்லாக விட்டமின் டேப்லெட்ஸ். அப்பா சொல்லிருக்காரு, என் பொண்ணு தான்ப்பா, மெடிக்கல்காரர் அப்பாவுக்கு தெரியும், என் பொண்ணு தான்ப்பா. ஓ உங்கள் பொண்ணா, தெரியாமல் எழுதிட்டான்னு அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் அடிச்சு கொடுக்குறாங்க டாக்டர். ஸோ அந்த விட்டமின் டேப்லெட் எனக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியல. சென்னையில் நடந்தது. ஆமாம், சரி. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசாங்க மருத்துவமனையில் பயிற்சி டாக்டர்லாம் கடவுளாக பார்த்தோம் நாங்கள். ஆனால் இன்னைக்கு பயிற்சி டாக்டர் சொல்கிறார் 76 மணி நேரம்னா அவருடைய வேலை, அவர் பிரின்சிபலை கேட்கணும், எனக்கு ஏன் இத்தனை வேலை டியூட்டி கூட. ஆனால் இன்னைக்கு பயிற்சி ஆட்பட நாங்கள் போனேன், என் பையனுக்கு அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டான். அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்ட பிறகு என் பையனை கூட்டிகிட்டு என் பையனோட ஃப்ரெண்டு 2 பேரை கூட்டிட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போன பிறகு கேஷுவாலிட்டியில் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, அடிப்பட்ட என் பையன் நான் துடிக்கிறேன். எந்த ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் துடிக்கிறாங்க சொல்லும் பார்க்கலாம். என் பையன் அப்படியே பிளட்டு ஒழுகுது, ஐயா டாக்டர் பையனை பாருங்க, கதறேன். ஆனால் என்னன்னு கூட கவனிக்காமல நானே தூக்கிட்டு ஓடுறேன், ஸ்ட்ரெச்சர் வைக்கிறேன், நானே தள்ளுறேன். வண்டிட்டு போய் ஸ்கேன் கிட்ட போனால் வெயிட் பண்ணு, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சா, போய் போலீஸ் கேஸ் புக் பண்ணிட்டு வா. நான் எங்கேயா போலீஸ் கேஸ் புக் பண்ணேன்? பையன் ப்ளீடிங் ஆகுது, இந்த பையன் இன்னொரு பையன் ஃப்ரெண்ட் வந்து அன்கான்ஷியஸ். ஆனால் என் பையன் ஸ்விட்ச் பண்ணுறாங்க, வராங்க எப்போ கிட்டத்தட்ட 2 ஹவர் பத்து வராங்க. வந்து அதோடைய கொடுமை வந்து மோசமான கொடுமை வந்து பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் பண்ண அந்த ட்ரே அந்த சிஸ்ஸரு எல்லாம் போய் என்னை போய் கழுவிட்டு வான்றாங்க. நான் கழுவிட்டு வந்து என்ன பண்ணேன், என்கிட்ட கழுவில் பாத்ரூமில் தண்ணியில் என்ன பண்ணாங்கன்னா உடனே நான் மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கழுவி கொடுத்து அனுப்புகிறேன். திருப்பி அதே ஸ்டிச்சிங்கில் வந்து பக்கத்து என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டுக்கு போடுறாங்க. இங்கே எங்கே சார் சுகாதாரம் இருக்குது? ஏன்னா அவன் வீட்டு தம்பிக்கு அந்த பண்ணுவாங்களா, அவன் குடும்பத்தாரன் அந்த பண்ணுவாங்களா. ஆனால் இன்று டாக்டர் கடவுளாக பக்கத்தில் வேறு டாக்டர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது, நீ எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்து சொல்லிட்டா போதும் சார். நம்மளை அப்படியே பேஷண்ட் செத்து போட்டால் கூட காமிக்காமல் மறைச்சி வெண்டிலேட்டரில் வச்சு உயிருக்கான காமிச்ச பிறகு அப்புறமாக 2 நிமிஷம் முன்னாடி தான் இறந்துட்டாங்க, ஃபீஸ் பில்லு கட்டிட்டு வாங்கன்ற சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்குது. மனதார ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொன்னதை. ஆனால் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டெய்லியும் வந்து நம்ம ஜிஹெச் எடுத்துக்கங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலே எடுத்துக்கங்க, 13,000 அவுட் பேஷன்ஸ் வராங்க. ஈவினிங் வந்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சாட்டர்டே நைட்டு அந்த கேஷுவாலிட்டின்னு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50-60 பெட்டுக்கு மேலே இருக்கும். நான் ப்ரீ ஃபைனல் அதனால் அவ்வளோ ஒரு எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, 50 பெட்டுக்கு மேலே இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6-7 டாக்டர்ஸ் டியூட்டி போட்டிருப்பாங்க, பிஜிஸு, ஹவுஸ் சர்ஜன்ஸு, அதுக்கு மேலே அசிஸ்டன்ஸ் எல்லாருமே டியூட்டியில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டும் நிரம்பி இருக்கும். அதுவும் எல்லாம் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அடிச்சு அப்படி அந்த மாதிரி தான், எல்லாமே கிரிட்டிக்கல் கேஸ் தான். இப்போ இப்படி வந்து ஒரு கேஸ் வராங்க அப்படின்னா அவங்க ஹேண்டில் பண்ணுற கேஸ் அட்லீஸ்ட் ஒரு பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது அட்லீஸ்ட் 1 hour அவனை வந்து லைஃப்லேருந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து மேலே கொண்டுறது 1 hour ஆகும்.
அப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்டையும் காப்பாற்ற முடியாமல் அந்த பேஷண்ட்டையும் காப்பாற்ற முடியாமல் அந்த மாதிரி நிலைமையில் வந்து இக்கட்டான நிலைமையில தான் மருத்துவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த இடத்துல வந்துட்டு வந்து இந்த என்னோட பையனை பாருன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல அவங்க பார்த்த பேஷண்ட்டை வந்து அவங்க சேவ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அடுத்ததுக்கு வந்து நுழைய முடியும். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் 10 வருஷம் வேலை பார்த்தேன். ஒரு சராசரியாக புறநோயாளிகளை 75 பேரை ஒரு டாக்டர் பார்க்கணும். ஆனால் இன்னைக்குள்ள நிலைமையில் 300 பேர் பார்க்குறோம். அப்போ எங்களுக்கே மனச்சாட்சியே இல்லாமல் வாயில் கேட்குறது, வாயில் பதில் கேட்குறது, எழுதி கொடுக்குறது, ஸ்டெத் எடுத்து பார்க்கவே மாட்டோம். இன்றைக்கி அப்படி தான் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் நடக்குது. 30,000 பாப்புலேஷனுக்கு ஒரு பிஎஸ்சின்றாங்க. அதை விட்டுட்டு 10,000 பேருக்கு ஒரு பிஎஸ்சி கொடுக்கலாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 75 ஓபிக்கு ஒரு டாக்டர்னு பார்த்தா நாங்களும் கனிவா இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான், நாங்கள் மறுக்கலை. பல பேரை பார்க்குறப்ப இந்த தம்பி சொன்னார்ல, ஒருத்தரை இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அவசரப்படுவான், கொஞ்ச நேரம் சும்மா அறியான்ற வார்த்தைகள் வந்து மீறலாம், தடிக்கலாம், அதெல்லாம் நடக்குது. முதல் குற்றவாளி பட்ஜெட்டில் ஒதுக்காத நிதி அமைச்சகம் தான். இன்றைக்கி யார் இதை வணிகமாக்குனது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனங்களில் நடக்கிற ஒரு சில தப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மருத்துவம் முழுக்க சேவை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஃபிசிஷியன் ப்ரேயர்னு ஒன்று அதில் சொல்கிற கிவ் மீ சிங்கிள்னஸ் ஆஃப் பர்பஸ், strength to lift at least a part of burden of my suffering fellow men பாங்க. இந்த வாக்கியங்களை 1000 டாக்டர்கள் இந்தியா முழுக்க கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. கார்ப்பரேட்டில் இருக்கிற 1-2 டாக்டர்கள் இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற 1-2 பேர் தப்பு செய்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த மருத்துவ சமூகமோ சேவையிலிருந்து விலகி வணிகத்துக்கு போகணுன்னு குற்றச்சாட்டை நன்றி டாக்டர். இந்த நிதி பற்றாக்குறை என்பது அரசு மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா? இவர் சொன்னார் அரசு மருத்துவமனையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு ஈவினிங்கில் அவங்க தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும்? காத்தால 9 மணிக்கு மருந்து கொடுக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா 10-10:30 வரையும் வந்து பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஆன் த கியூ. ஹீ இஸ் நாட் கம்மிங், டாக்டர் இஸ் நாட் கம்மிங். கேட்டால் ப்ராக்டிஸ் பண்ணுறது அங்கே பண்ணிட்டு அதுக்கு மேலே கேட்டாக்க நம்ம மாதிரி ஆளுங்க போனோன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் போனாக்கா, சார் நீங்கள் வேணால் அங்கே வாங்க, தனியாக வாங்க, நான் தனியாக பார்க்குறேன், அங்கே வந்து ஃபீஸ் அதிகம், என்னால் முடியலன்னா நான் கவர்மெண்ட்டுக்கு போகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம், இதில் எவ்வளோ பேருக்கு வந்து சிசேரியன் வாண்டடாக பண்ண வேண்டாம்னு சொல்கிறார். உங்கள் நிலைமையை பார்க்குற டாக்டர், சிசேரியன் பண்ணிங்கன்னா வி கேன் அஷ்யூர் யூ, அப்படி இல்லைன்னா மாநகர பணம் எங்களுக்கு தெரியாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பயந்துடு. பணம் இருக்கு இல்லையம்மா, உங்களுக்கு வசதி இருக்கு இல்லையா? அதுக்கு மேலே இந்த காலத்தையும் நம்ம பையங்க பொண்ணுங்க கூட ஒன்று அப்பப்பா பண்ணிவிடுப்பா பரவாயில்ல. சிசேரியன் பண்ண சொல்கிறாங்க, கடைசி நிமிஷத்தில் வந்து பயமுறுத்தி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நார்மல் டெலிவரி ஆகுமா சிசேரியன் ஆகுமாங்கிறது குழந்தை பிறக்கிற வரையும் சொல்ல முடியாது சார். என் ஓன் சிஸ்டருக்கு நார்மல் டெலிவரி ஆகும் தான் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். கடைசி நிமிஷம் குழந்தை உள்ளே வந்து மூச்சுத்திணறல் வருது, சிசேரியன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த செகண்ட் தான் டிசைட் ஆகும் அது. அப்போ போய் வந்து டாக்டர் பயமுத்துறாங்க, பணத்துக்காக தான் வந்து என்னை பண்ண சொல்கிறாங்க, நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு 24 மணி நேரம் பிரசவ வேதனை நான் துடித்தேன் சார். ஆனால் எனக்கு எந்த விதமான அந்த டைலேட்டே ஆகலை. நான் எங்கள் அம்மா வந்து நான் செத்து போயிட்டா எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க அழுதாங்க சார். அப்போது அந்த மருத்துவர் ஏர்லி மார்னிங் எந்த துறையை சார்ந்த சார் வராங்க? 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ஒரு அனஸ்தட்டிஸ்ட், ஒரு பீடியாட்ரிஷியன் என் குழந்தைய பார்த்துக்க, ஜென்ரல் கைனகாலஜிஸ்ட், சர்ஜன், மொத்தம் 5 மருத்துவத்துறையை சார்ந்தவங்க அதிகாலை 4:30 மணிக்கு வந்து எனக்கு சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. இது பணத்துக்காகவோ இல்லை, எனக்காக என் குழந்தைக்காக எடுத்தது. இதை நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இது நீங்கள் அரசு மருத்துவமனையா இல்லை தனியார் மருத்துவமனையா இது பண்ண? தனியார் மருத்துவமனை. என் பையனுக்கு வந்து திடீர்னு வயிற்றுல இருந்துச்சு. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். இது மாதிரி அவனுக்கு அப்பண்டிஸ் அப்படி சொன்னாங்க. சரி டாக்டர் உடனே எவ்வளோ செலவு ஆகுங்கன்னு, ப்ரைவேட் 15,000 ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டு மார்னிங் ஆப்ரேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணால் அவனை கொண்டு போயிட்டு ஐசியூவில் வச்சுட்டாங்க. என்னங்க டாக்டர்னா, இல்லைம்மா. அப்போ நான் நெக்ஸ்ட் டே சொன்னேன், எங்களுக்கு வந்து மெடிக்ளைம் இருக்குது, என்ன சொல்கிறீங்கன்னா சரி சொல்லிட்டு அப்போ ஐசியூவில் 3 days ஐசியூவில் வச்சுட்டாங்க. நார்மல் வார்டு மாதிரி அங்கே ஒரு 3 days வச்சுட்டாங்க. பணம் சம்பாதிக்கணுத்துக்கு ஐசியூலே வச்சு பணம் பார்க்கறது. ஓகே, வேற என்ன குற்றச்சாட்டு? வட இந்தியாவில் வந்து இங்கே ட்ரைனிங்காக சென்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்ட்டு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து கேட்குறாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, வாமிட் வருது, எது சாப்பிட்டாலும் அப்படின்னா. அவங்க வந்து 3,000, 5,000, 10,000 இருக்குது, நீங்கள் எந்த ஸ்கீம் எடுத்துக்கிறீங்க? அதை தான் கேட்டாங்க. தனியாக வேலைச்சேரியில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். சரி, நான் அவரோட தான் வேலை செய்கிறேன். அந்த நபருக்கு வந்து நார்மலாக போயிருந்தால் இது பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் சொன்ன பிறகு 3 நாள் படுக்க வச்சு இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அவர் வந்து ஒரிசா மாநிலத்தில் அரசு காப்பீட்டு திட்டம் என்பது வந்து கலைஞர்களுடைய ஆட்சினால ஒரு மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதுக்காக பண்ணது. ஆனால் அதே உங்கள் ஸ்கீம்ஸ் போட்டு பணம் பண்ணார். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களோடு இணைகின்றேன். காத்திருங்கள்.
இது இந்தியா நண்பா. இங்க ஒரு மொழி மட்டும் பேசினா சரி வராது. அறிவின் மொழி ஒண்ணு. Sir, that presentation your idea, sir? Brilliant, sir. Very good. Tomorrow morning on my table. இதயத்தின் மொழி வேற. மாட்னடா மாப்ள. இன்னைக்கு சிவராத்திரி தான். சார் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏய், ஓடி போயிடு. இதற்காகவே ஸ்மார்ட் போன் உலகத்தில் சாம்சங் வழங்குகிறது இனி உங்கள் அன்பின் மொழியை எண்ணிலடங்கா ஆப்ஸ்களுடன். புதிய ரிச் கிரீம் ஹேர் கலர் கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட்டால அளவு வேண்டாம், மிக்ஸ் பண்ணனும் அப்புறம் தடவணும். நோ பிரச்சனை, நோ மிஸ்டேக். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அப்படியே 19 மாதிரி இருக்கீங்க. சாஃப்ட் அண்ட் ஷைனி. வாவ். பார்லர் இல்ல அப்பா, 30 ரூபாய் தான். Godrej Expert Rich Cream Hair Color. ஏன்னா பிஸ்கட் டப்பா சின்னது. ஏன்னா டீ குடிக்க மூட் எங்க வேணும்னாலும் வரலாம். நூறுக்கு பசி எப்ப வேணும்னாலும் வரலாம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கியூட். ஏன்னா இதுல 10 பிஸ்கட்ஸ் இருக்கு. 1000 ரீசன்ஸ் இருக்கலாம், ஆனா இதோட விலை வெறும் 5 ரூபாய் தான். பிரிட்டானியா மாரி கோல்டின் 5 ரூபாய் பேக். அப்பா 2 மினிட்ல ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க. இந்த கொசுக்களை எப்படி விரட்டுறது? கண்ணா, கைய கூப்பி மனசால வேண்டிக்க, கொசுவெல்லாம் ஓடிடும். குட் நைட் அட்வான்ஸ்ட் ஃபாஸ்ட் கார்டு. மடியுங்க, ஏத்துங்க, பூன் ஊதுங்க, அவ்வளவுதாங்க. இதன் டிஎஃப்டி மாலிக்யூல்ஸ் சட்டுன்னு கொசுக்கள் மீது ஆற்றல் காட்டும். பாத்தியா கடவுளோட அருள. டேபிள் கடிலேந்து. குட் நைட் அட்வான்ஸ்ட் ஃபாஸ்ட் கார்டு. சட்டுன்னு அவுட். இது இந்தியா நண்பா. இங்க ஒரு மொழி மட்டும் பேசினா சரி வராது. அறிவின் மொழி ஒண்ணு. You actually look a lot prettier than you do in the pictures. And in London, I've got this amazing house with this amazing garden. நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. இதயத்தின் மொழி வேற. ஏன்? ஏன்னா இதுபடி நீங்க பொறுத்த டைமே தப்பா இருக்கே. பேரண்ட்ஸே ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லுங்க. இதற்காகவே ஸ்மார்ட் போன் உலகத்தில் சாம்சங் வழங்குகிறது இனி உங்கள் அன்பின் மொழியை எண்ணிலடங்கா ஆப்ஸ்களுடன். புதிய ரிச் கிரீம் ஹேர் கலர் கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட்டால அளவு வேண்டாம், மிக்ஸ் பண்ணனும் அப்புறம் தடவணும். நோ பிரச்சனை, நோ மிஸ்டேக். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அப்படியே 19 மாதிரி இருக்கீங்க. சாஃப்ட் அண்ட் ஷைனி. வாவ். பார்லர் இல்ல அப்பா, 30 ரூபாய் தான். Godrej Expert Rich Cream Hair Color. மருத்துவம் வியாபாரமா அல்லது சேவையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேசிய சாம்பியன் திரு சந்திரசேகர் அவர்கள் டேபிள் டென்னிஸில் சாம்பியன். அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நான் அர்ஜுனா விருது வாங்கிய ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரரை ஒரு தவறான சிகிச்சையால் இப்படி முடக்கி போட்டிருக்காங்க. சந்திரசேகர் சார் வணக்கம். உங்களுக்கு என்ன மாதிரியான விபத்து ஏற்பட்டுச்சு, என்ன சிகிச்சை பண்ணாங்க, எங்கே தவறு நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். விபத்துங்கிறது சொல்கிறது தப்பு. இட் இஸ் கால்ட் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். அதனால் எல்லா டாக்டரும் இந்த மாதிரி கிடையாது. இப்போது டாக்டர் ராஜ்குமார் இருக்கார், நானும் அவரும் டிவி ஷோவில் இருந்தோம். அப்போ அவர் சொன்னால் நான் உனக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தரேன். என்ன சரியாக தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். நிஜமாக பண்ணி கொடுத்தேன். அது ஒன்றும் பெரிய விஷயம். அவர் இருக்காருங்கிறதுக்காக ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, இது உண்மை. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கெலாம் இந்த நீயை குயிக்காக திருப்பும் போது முட்டி வலி வரும். முட்டி வலி அதுக்கு இங்கிலீஷில் கார்டிலேஜ் டேர்னு பேர். அந்த பண்ணுறதுக்கு இட்ஸ் சிம்பிள் ஆப்ரேஷன் கால் ஆர்த்ரோஸ்கோபி ஆர் மினிசெக்டமி. ஆர்த்ரோஸ்கோப்பின்னா ஒரு ஆர்த்ரோஸ்கோப் உள்ளே போட்டு அந்த இன்ஜர்ட் பார்ட் எடுக்கிறது. இன்னும் ஓப்பன் மினிசெக்டமினா லைட்டாக கட் பண்ணி எடுக்கிறது. இப்போ ஏன் எனக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்தாங்க யாருக்குமே தெரியல. டாக்டருங்களாலையும் அதை கோர்ட்டில் பதில் சொல்ல முடியல. இது லோக்கல்லையே கொடுத்து பண்ணிக்கலாம், எனக்கு தெரியல. அதை பண்ணி நான் நேராக ஐ வென்ட் இன்டு கோமா போயிட்டேன். 3.5 months I was in coma. September 14th, 1984 தான் ஆப்ரேஷன். ரிகவர்ட் ஐ திங்க் January 20th அந்த ரேஞ்சில் தான் நான் ரூமில் ஏதோ கொஞ்சம் ஏதோ பேச முடியும். கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை கை காலெலாம் நகர்த்த முடியுது. ஒரு வாட்டி நான் கால் இப்படி வச்சுருந்தேன், இப்படி மூவ் பண்ணேன். உடனே டாக்டர் பிரமாதம்னார். அப்போ தான் எனக்கு டவுட் வந்துடுது, இது சம்திங் பெரிய ப்ராப்ளம்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த ட்ரீட்டிங் டாக்டர், அவர் பேர் ரங்கநாதம்னு பேர், அவர் என்கிட்ட சொன்னார்,
லைஃப் லாங் யூ வில் சஃபர். இட்ஸ் வெரி கிரேட் ட்ராஜடி. அவர் சொன்ன வார்த்தை அப்படி ஐ எம் டெரிபிளி அனாய்ட், ட்ரிவியல் அஃபேர் பட் வில் நெவர் பி கம்ப்ளீட்லி நார்மல் அகெயின் அப்படின்ட்டு போயிட்டார். வீட்டுக்கு வந்து எல்லாம் சாரின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் தாத்தா தலை அடித்தாங்க, இந்த மாதிரி ஆகிடுது. பட் மெடிக்கலி அதுக்கப்புறம் எவ்வளோ நான் ஃபாரின் ட்ரீட்மெண்ட் போனேன். இந்தியாவில் நிறைய பேர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். எல்லாரோடைய ட்ரீட்மெண்ட் அண்ட் பீப்புள்ஸ் குட் விஷஸ். அதனால் ஓரளவுக்கு ஐ எம் ஏபிள் ரிகவர். ஒரு சைடில் இந்த மாதிரி ஆனது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரால், இன்னொரு சைடில் நிறைய டாக்டர்ஸ் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டுடே இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ கஷ்டம் இருந்தும் நான் வேலையில் இருக்கேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்துகிறேன், எனக்கு ஒரு நல்ல மனைவி, ஒரு குழந்தை இருக்கா. இதெல்லாம் பார்த்தா ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். ஆனாலும் இந்த மாதிரி தப்பு வந்து நடக்கக்கூடாது. நடக்கிற யாராக இருந்தால் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தால் சரி, when it is proved before a competent authority, the people should be punished. I am repeating. நான் வந்து சும்மா இப்போ ஃப்ரிவிலஸ் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க அமெரிக்காவில், சும்மா போய் பல்ல லைட் உடஞ்சி 10 மில்லியன் போட்டு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஐ எம் ஆல்சோ லாயர், அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து கிளியராக ப்ரூவ் ஆகிருக்குன்னு வச்சுங்க, தி ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் ஷுட் டேக் ஆக்ஷன் ப்ரூவ் ஆன கேஸில். அந்த டாக்டர்ஸ் லைசன்ஸ் ஷுட் பி ரிமோட்டட். நீங்கள் போய் ஒரு பெரிய டாக்டர் ஒர்க்கிங் இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஈரான் எல்லா இடத்தையும் ஒர்க் பண்ணுறாரு, அவரை போய் ஒரு ₹1,00,000 ஃபைன் பண்ணிங்கன்னு வச்சுங்க, என்னை போய் ஒரு பேக்கெட் வேர்க்கடலை கொடுன்னு சொல்கிற மாதிரி என்ன அது ஒரு ஃபைன் அது. ஸோ வென் இட் இஸ் ப்ரூவ்ட் த ஃபைன் ஷுட் பி சீரியர். அப்போ தான் தப்புகள் நடக்காமல் இருக்கும். சரி, இது ஆக்சுவலி இந்த ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ எளிமையான ஆப்ரேஷன், ஏன் இது சீரியஸ் ஆச்சு, என்ன நெக்லிஜென்ஸ் நடந்துச்சு அது சொல்லுங்கள். ஆக்சிஜன் ஃபெயில் ஆகிட்டு பிரெயினுக்கு. ஆக்சிஜன் வாஸ் இன் தேர் கண்ட்ரோல். அது ஆக்சிஜன் கம்மியாச்சா, அந்த நைட்ரஸ் ஜாஸ்தி ஆகிட்டா, எந்த சுவிட்சை தப்பாக போட்டாங்களா, பட் அவங்க 2 பேரும் அந்த டயத்தில் இல்லை, வெளியில் போயிட்டாங்க டாக்டர். அது ப்ரூவ் ஆகிடுது கோர்ட்டில். அவங்க வரத்துக்குள்ளே பிரெயின் டேமேஜ் ஆகிட்டு, 4 மினிட்ஸ் வரைக்கும் த பிரெயின் வில் ரிமைன் வித்தவுட் டேமேஜ், எஸ்பெஷலி இன் பீப்புள் ஹூ டோன்ட் ஸ்மோக் ஒரு ஹெல்த்தி. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்குலாம் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா நிற்கும். 7 மினிட்ஸ்னால் யூ டை. இந்த 4 to 7 ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த ரூமில் 4 நிமிஷம் அவங்க இல்லை. சரி, இதுக்கு என்ன நீங்கள் கிளைம் பண்ணீங்க, அவங்க மேலே என்ன நீங்கள் வந்து 20 lakhs சூட் போட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே ஆக்சுவலி இதுக்கு ஒன்றும் பணமே எது கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்லேயே டாக்டர் த ஜட்ஜ் செட் he will never be able to hear the applause of thousands of his fans. அதே போருன்ட்டார் டேமேஜ். பட் 7% கோர்ட் ஃபீ இருந்தது. கல்கட்டாவில் கோர்ட் ஃபீ கிடையாது. அப்போ 7% கோர்ட் ஃபீ நான் கணக்கு போடுங்க. அப்போல்லாம் நான் என்ன பேங்க்கில் வேலை செஞ்சுருந்தேன், 2,500 சம்பளம். இந்த டேபிள் டென்ஸ் 8 கூட கிடையாது. பெரிய சாம்பியனாக மெடல் போட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்துரு அந்த காலத்து. இப்போவும் கிடையாது டேபிள் டென்ஸ். அப்போ ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு நேம் இருக்கும், அவ்வளோ. என்ன பண்ண முடியும்? இங்கே கோர்ட்டில் வின் பண்ணோம், அப்பலேட் கோர்ட்டில் நடந்தது. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணோம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இழுத்து பணத்தை கொடுத்தான். சரி, இப்போ இதனால் உங்களுடைய விளையாட்டு வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டுச்சு? விளையாட்டு வாழ்க்கை போயிடுது, விளையாட முடியாது. எப்படி டாக்டர் நோஸ் பிரெயின் டேமேஜ் ஆன பர்சன் கேனாட் பி நார்மல் அகெயின். இந்த இதே கஷ்டப்படுறேன். டேபிள் டென்னிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கேம்ஸ் இன் த வேர்ல்டு. எங்கே இருந்து ஆட முடியும்? பட் நான் கொஞ்சம் விளையாட்ட ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கேன், அங்கே கோச் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நிறைய பிளேயர்ஸ் பிரமாதம் வந்திருக்காங்க, இந்தியாவுக்குலாம் ஆடிருக்காங்க. இன்ஃபேக்ட் செல்வகுமார், செல்வி, அருள் செல்வி, பிரேம்குமார், நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களாம் இன்றைக்கி நல்லா வந்திருக்காங்க கேம்னால அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் எல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தா இருக்கேன். அதே சமயத்தில் இதனால் ஒரு வெறுப்பு வந்து ஆடேப்பா அந்த வாழ்க்கை அவ்வளோதான் அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன். அதே சமயத்தில் ஒரு சாதாரண மனுஷன் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சுப்பார். எனக்கே இவ்வளோ கஷ்டம், இந்த டேமேஜ் கிடச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா சாதாரணமானலாம் சாரி அப்படின்னு வீட்டுக்கு போய்டுவார். இந்த நான் டாக்டர் மேலே தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காத்தி. ஏன்னா டாக்டர்ஸ் மேலே ஜென்ரலாக சில குரூப் மேலே ரொம்ப வெறுப்பு, சில குரூப்பை ரொம்ப லவ் பண்ணுவேன், அது வேறு. பட் இப்போ சாதாரண ஆளுக்கு இது நடந்துன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம்? கோர்ட்டுக்கு போக முடியுமா? கோர்ட்டாக நிற்க முடியுமா? பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? ஐ வென்ட் அப்ராட் ஃபார் ட்ரீட்மெண்ட். பப்ளிக் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ பேருக்கு பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்ண முடியும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். சந்திரசேகர் சார், நீங்கள் எந்தெந்த டோர்னமெண்ட் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்களேன். அர்ஜுனா அவார்ட் 1984, 20 days before I went to Apollo. Lifetime Achievement Award 1999, Sportsman of the Year Award 1983 நினைக்கிறேன்.
அதை தவிர யூஎஸ் ஓப்பனில் ஃபைனல்ஸ், அதை தவிர 3 times நேஷ்னல் சாம்பியன், காமன்வெல்த் ஃபைனலிஸ்ட், ஏஷியன் குவார்ட்டர் ஃபைனலிஸ்ட், ஏஷியன் ரேங்க் நம்பர் 18, வேர்ல்டு நம்பர் 27. வெரி நைஸ். ரம்யா பாரதி, உங்களுக்கு என்ன வியாதி, என்ன மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க, என்ன உடம்பு சரியில்லை உங்களுக்கு, அது சொல்லுங்கள். 8th standard படிக்கிறேன். எனக்கு எப்பயுமே வந்து பிளட் கிளாட்டிங் இருக்குது. பிளட் கிளாட் ஆச்சுன்னா நிற்கவே நிற்காது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய டாக்டர் போகணும். ஆனால் எந்த டாக்டருமே ஹெல்ப் பண்ணணுன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் கேட்குறாங்க. ஜிஹெச்ஆர் இருந்தால் என்ன, நாளைக்கு வாங்கம்மா, நாளான்னைக்கு வாங்க, சிடி ஸ்கேன், அது இது இது இதெல்லாம் எடுங்கன்றாங்க. ஒன்றுக்கு நார்மல்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆனால் ஃபெயிண்ட் ஆகுறது, பிளட் கிளாட் ஆகுறது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நோ ப்ராப்ளம்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதுவே புவர் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா என்ன? சரி, இப்போ நீங்கள் எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th standard. இப்போ இந்த வியாதினால என்ன மாதிரியான உடல் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுது? டெய்லி தலை வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் கூட டாக்டர்கிட்ட போகிறோம் தான். ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி கூட எனக்கு என்ன இப்போது கிடச்சிருக்குன்னு தெரியணும். உங்களுக்கு இதுக்கு என்ன ரெமெடியும் கிடைக்கல. ஸோ நீங்கள் சரியான டாக்டரை பார்க்கலையா, இல்லைன்னா எல்லா டாக்டர்கிட்டையும் ஸ்பெஷலிஸ்ட்டையும் போனீங்களா? எல்லாத்தையுமே முக்கால்வாசி பார்த்தா டாக்டர்கிட்ட தான் இதுவே போயிடுச்சு பாதி லைஃப். சரி, ஸோ இப்போது நீங்கள் ஸ்கூல் ஆனால் போகிறீங்க, ஏன்னா எப்போவுமே வந்து மெடிக்கல் செக்கப்லேயே இருக்கணும் நீங்கள். ஸோ உங்கள் அப்பா அம்மா இதனால் வந்து நிறைய காசு வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. சரி, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களோடு இணைகின்றேன். 100 கிராம் சிந்தால் சோப் வாங்கினால் 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ரோட்டோமேக் பேனா இலவசமாக பெறுங்கள். அப்பா 2 மினிட்ல ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க. இந்த கொசுக்களை எப்படி விரட்டுறது? கண்ணா, கையை கூப்பி மனசால வேண்டிக்க, கொசுவெல்லாம் ஓடிடும். குட் நைட் அட்வான்ஸ்ட் ஃபாஸ்ட் கார்டு. மடியுங்க, ஏத்துங்க, ஃபூன் ஊதுங்க, அவ்வளவுதாங்க. இதன் டிஎஃப்டி மாலிக்யூல்ஸ் சட்டுன்னு கொசுக்கள் மீது ஆற்றல் காட்டும். பாத்தியா கடவுளோட அருள? டேபிள் கடிலேந்து. குட் நைட் அட்வான்ஸ்ட் ஃபாஸ்ட் கார்டு, சட்டுன்னு அவுட். இது இந்தியா நண்பா. இங்க ஒரு மொழி மட்டும் பேசினா சரி வராது. அறிவின் மொழி ஒண்ணு. Sir, that presentation your idea, sir? Brilliant, sir. Very good. Tomorrow morning on my table. இதயத்தின் மொழி வேற. மாட்னடா மாப்ள, இன்னைக்கு சிவராத்திரி தான். சார், அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏய், ஓடி போயிடு. இதற்காகவே ஸ்மார்ட் போன் உலகத்தில் சாம்சங் வழங்குகிறது இனி உங்கள் அன்பின் மொழியை எண்ணிலடங்கா ஆப்ஸ்களுடன். புதிய ரிச் கிரீம் ஹேர் கலர் கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட்டால. அளவு வேண்டாம், மிக்ஸ் பண்ணனும் அப்புறம் தடவணும். நோ பிரச்சனை, நோ மிஸ்டேக். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அப்படியே 19 மாதிரி இருக்கீங்க. சாஃப்ட் அண்ட் ஷைனி. Wow. Parlor. இல்ல அப்பா, 30 ரூபாய் தான். Godrej Expert Rich Cream Hair Color. ஏன்னா பிஸ்கட் டப்பா சின்னது, ஏன்னா டீ குடிக்க மூட் எங்க வேணும்னாலும் வரலாம். நொறுக்கு பசி எப்ப வேணும்னாலும் வரலாம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கியூட். ஏன்னா இதுல 10 பிஸ்கட்ஸ் இருக்கு. 1000 ரீசன்ஸ் இருக்கலாம், ஆனா இதோட விலை வெறும் 5 ரூபாய் தான். பிரிட்டானியா மாரி கோல்டின் 5 ரூபாய் பேக். இவங்க தான் தமிழ் செல்வி. இப்போ எல்லாம் தலை வரவே பயப்படுறாங்க. பாவம் சாம்சன். முதல்ல நெத்தி 1 சென்டிமீட்டர் முடி குறைஞ்சிருந்தது, இப்போ 2. அவரால் பொறுக்கவே முடியல. இவங்க ஜூலி. ஒரு நாளைக்கு 60-70 முடி கொட்டினா என்ன ஆகும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். உண்மைதானே? முடி கொட்டுற வேதனை வார்த்தையால அளக்கவே முடியாது. இந்துலேகா பிருங்க ஆயில் அடர்த்தி குறையும் கூந்தலுக்கும் முடி இழக்கும் நெற்றிக்கும். மருத்துவம் வணிகமா அல்லது சேவையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வணிகமயமாக இருக்கிறதா, இல்லைனா வந்து இது ஒரு சேவையாக இருக்கிறதா? சேவைக்காக தான் படிக்கிறாங்க, ஆனால் காலமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் பணம் வருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக வணிக நோக்கம் வந்து விடுகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. பட் டாக்டர்ஸ் வந்து இதை முழுக்க சேவையாக செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது 2 பக்கமும் ஆர்குமெண்ட்ஸ் கேட்டால் 2 பக்கமும் ஒரு சில உண்மைகள் இருக்குது.
ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பேஷண்ட்ஸை தவிர மருத்துவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த சிஸ்டம்லங்கிறது என்னோட கருத்து. நான் கடற்கரை நான் 8-10 கருத்துக்கள் இன்றைக்கி வந்ததுக்கு நான் பதில்கள் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் சந்திரசேகர் கேஸ். ஸோ எல்லாருக்கும் புரியும் என்ன நடக்குது. ரொம்ப ரொம்ப சேட் கேஸ் மாதிரி. அவ்வளோ ஒரு சீனியர் பொசிஷன்லேருந்து இந்தியாவுக்கு எல்லாம் அர்ஜுன் அவார்டெலாம் வாங்கிட்ட அப்புறம் இப்படி ஆனது. ஆனால் அண்ட் அதே மாதிரி ரம்யாவுக்கு நடந்து ரெண்டும் சேர்ந்து சொல்கிறேன். முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னா எல்லா வியாதிகளுக்கும் ஒரு கட்டாயமாக ஒரு தீர்வுங்கிறது இல்லை. எந்த விதமான ஒரு மெடிசன்லையும் ஹோமியோபதியில் தி பாய்ஸ் ஆர் கரெக்ட். ஹோமியோபதியிலும் சரி, அது ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அலோபதி யார்கிட்ட போனாலும் இந்த எல்லாமே க்யூர் ஆகும்னு எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ ஹீமோஃபீலியா, ஒரு கிளாத்திங் ப்ராப்ளம், இது மாதிரி விஷயங்கள் சிலதுக்கு வந்து அப்போ ப்ளீட் ஆகும்போது ரத்தம் கொடுக்கணும். தெரிஞ்ச விஞ்ஞானத்தில் அவ்வளோதான் இருக்குது. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, யூஎஸ்ஏல ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 1,00,000 பேர் 100,000 டாக்குமெண்டட் எரர்ஸ் அவங்க எடுக்கிற அத்தனை சிஸ்டம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் இதை செக் பண்ணி அதை செக் பண்ணி அப்படி பண்ணியும் 100,000 people die every year in the US and 700,000 people, 7,00,000 people all over the world directly due to medical errors because of the pressure of work. பிகாஸ் ஒரு தையல் விடுது, அது மாதிரி அது யாரோட மிஸ்டேக்கும் இல்லை. அது வி நாட் ரோபாட்ஸ், ஒரு ஹியூமன் எரர் இருக்குது. அந்த ஹியூமன் எரர் வந்து நம்ம பசங்க 36 மணி நேரமோ 48 மணி நேரமோ நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அது தெரிஞ்சு தானே எடுத்தீங்கன்னு. பட் அவங்க ரோபாட்ஸ் இல்லையே. 36 மணி நேரம் 48 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் பண்ணும்போது சுமாரியா தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ப்ளீட் ஆகிற ஒரு பையனோட அப்பாவுக்கு வந்து என்னை பார்த்து சுமாரியான்னு சொல்கிறாங்களே, என் பையனுக்கு ப்ளீட் ஆகணும்னா அவர் ரொம்ப அவர் இமோஷனல் சென்டிமெண்ட் படுறது கஷ்டம், உண்மைதான். பட் சொல்கிற ஆள் வந்து ஹி இஸ் பீங் புஷ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். இன்னொரு டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னார், ட்ரியாஜ்னு ஒன்று இருக்குது. பப்ளிக்கு தெரியணும். ட்ரியாஜ்னா 3 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து நம்ம உடனே அட்டென்ட் பண்ணலாம், கேஷுவாலிட்டியில் செத்து போயிடுவோம். இன்னொன்று வந்து நம்ம அட்டென்ட் பண்ணால் கூட 100க்கு 100 அவங்க செத்து போயிடுவோம். 3வது ஆள் நம்ம அட்டென்ட் பண்ணாலும் இல்லை பண்ணலாட்டியும் ஓகே தான் இருப்பான், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தையல் போடலாம். முக்கால்வாசி இந்த யார் அட்டென்ட் பண்ணால் உயிரை காக்க முடியுமோ அவங்களுக்கு முதல் பண்ணணும். அப்போ வந்து எங்கள் ஐம் ஷூர் த டாக்டர்ஸ் will agree with me, ரொம்ப டிஃபிகல்ட் டெசிஷன். ஏன்னா உயிரோட ஒருத்தர் வரார், அவங்க பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் இன்னொருத்தருக்கு நம்ம அட்டென்ட் பண்ணுறோம். ஐ நோ இஸ் டைங் பட் ஐ ராதர் சேவ் ஹிம் பிகாஸ் இவர் அட்டென்ட் பண்ண வச்சுங்க 2 பேரும் காலி ஆகிடுவாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு அவங்க சொன்ன போல் டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ வந்து இவ்வளோ பயங்கரமாக இருக்குதுங்க. அவங்களால 50 பேர் 40 பேர் அடி, ப்ளீடிங், தையல், இவர் ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி பாவம் பெற்றோரோட ஆதங்கம் உங்களுக்கு 50-60 பெற்றோரோட ஆதங்கள் வந்து எங்கள் பசங்க ஃபீல் பண்ணணும். நாங்கள் வந்து 85 ஃபீல் பண்ணணும். நாங்கள் 1985 நாங்கள் கஷ்டப்பட்டோம். எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா 2013 பசங்க இன்னும் அதே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன் டெஸ்ட்ங்கிறது டெய்லி எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஹி வாஸ் ரொம்ப அழகாக சந்திரசேகர் சொல்லிட்டு இருந்தார் கன்சியூமர் கோர்ட்டு போய். நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆர்கே மட் ரோடில் ஒவ்வொரு கன்சியூமர் கேஸ் ஒரு சராசரி 1000 கேஸ் ஒரு மாதம் வருதுன்னா அந்த 1000ல் வந்து 990 out of 1000 வில் பி எங்கள் தாத்தாக்கே நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா அந்த பிரெயின் டியூமர் 2 வாரத்துக்கு முன்னால் பண்ணியிருக்கலாம். தலைவலியோடு வரும்போது மாத்திரை மட்டும் கொடுத்து அனுப்பிங்கன்னா இது மாதிரி டாக்டர்ஸ் மேலே அடிக்கிறாங்க. இங்கே வந்து உட்காரும்போது ஏன் நீ சிடி ஸ்கேன் எழுதுற, மாத்திரை கொடுத்து அனுப்பியிருக்கலாமே நீங்கள் கேட்குறீங்க. ஒரு பக்கம் லாயர் அது மாதிரி கேட்குறாங்க, ஒரு பக்கம் பப்ளிக் இது மாதிரி கேட்குறாங்க. ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை, ஏன் ஐசியூவில் அட்மிட் பண்ணல, ஏன் வார்டில் வச்சுருந்தீங்க, ஏன் சீக்கிரமாக சிசேரியன் பண்ணலை, இதெல்லாம் தான் அமெரிக்காவில் போடுற மாதிரி மாற்றி மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் இது மாதிரி போய் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணும்போது டிஃபென்சிவ் மெடிசன் ஆகிடுது. யாருமே கோர்ட்டில் போய் கேஸ் பண்ண மாட்டாங்க, எதுக்கு எக்ஸ்ட்ரா சிடி ஸ்கேன் பண்ணல, இது மாதிரி கருத்தரங்குகளை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்கேன் பண்ணலைன்னா, அந்த பிளட் டெஸ்ட் பண்ணலாம், எங்கள் பசங்க போய் நாளைக்கு கோர்ட்டில் நிற்கணும். டாக்டர்ஸ் இப்போ மருத்துவர்கள் வந்து பப்ளிக் வந்து மருத்துவர்கள் வந்து ஆன்டி பார்க்க நல்லா இருக்கிறவங்க நல்ல மனிதர்களும் ஐயோ இது எடுக்கணுமா நினச்சி 10-15-20 வருஷத்தில் நல்லவங்களும் மருத்துவம் எடுக்காமல் கடைசியில் கோட்டானும் குருவியும் பெருச்சாலையும் தான் வரப்போகுது. எனக்கு சீரியஸாக பயமாக இருக்குது. அதுக்கு முன்னால் பப்ளிக் கை செய்து மாற்றிக்கணும். தேங்க்யூ டாக்டர் ராஜ்குமார். இப்போ நம்ம மத்தியிலே சமூக ஆர்வலர் திரு மார்க்ஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த மருத்துவத்துறையில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் ஒரு டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் தான் நீங்கள் வந்து மருந்தை தயாரிப்பார், அவர் தான் எழுதி கொடுப்பார், அவர் தான் அந்த மருந்தை அவங்களுக்கு கொடுக்கவும் செய்வார். ஆனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இது ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் வந்தாச்சு. டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார்,
அவர் மருந்து எழுதி கொடுத்தாருன்னா அந்த மருந்தை தயாரிக்கிறது ஒருத்தர், அது விற்கிறது ஒருத்தர், இப்படியான ஒரு நிலைமைங்கிறது இன்றைக்கி ஏற்பட்டு போச்சு. அப்போ வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு லாபம் சார்ந்த ஒரு தொழிலாக, வணிக அடிப்படையிலான ஒரு உறவாக மாற்றியமைக்கப்பட்டு விட்ட ஒரு சூழலில் நாம் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து நல்ல டாக்டர்ஸாக அல்லது ஒரு சில டாக்டர்ஸ் மோசமான டாக்டர்ஸாக இருக்கிறது அடிப்படையில் மட்டுமே இதை வந்து நம்ம மதிப்பிட்டு விட முடியாது. இன்றைக்கி சிஸ்டம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லாப நோக்கில் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்றா இருக்குங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். இந்த 17ஆம் நூற்றாண்டில் இந்த நவீன மருத்துவங்கிறது உருவாகும் பொழுது சில பேரல், அதாவது இணைவாக நடந்த சில விஷயங்கள் பார்த்தா நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது இந்த காண்ட், ரோச் மற்றும் இந்த சிபா, இந்த மருந்து கம்பெனிகள் இன்றைக்கி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டில் சாய கம்பெனிகளாக இருந்துச்சு. அதாவது இந்த துணிகளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கலர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கம்பெனிகளாக இருந்துச்சு. அப்போ பால் ஏர்லிச் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த சாயங்களுக்கு உடலில் உள்ள சில பாகங்களுடன் நேரடியாக போய் அது செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறத நிரூபித்தார். உதாரணமாக மெத்திலின் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சாயம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த சாயத்தை நீங்கள் வந்து பேஷண்ட்டு கொடுத்தீங்கன்னா அல்லது ஒரு நபருக்கு கொடுத்தீங்கன்னா அது நரம்புகளை போய் உடனடியாக வந்து செயல்படும். அப்போ நரம்பு வலியை வந்து உள்ள ஒரு நபருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு பெயின் ரிலீவர் அதோட கலந்து அத்துடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்கப்பட்ட பிறகு வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து இந்த துறையில் வந்து நீங்கள் அந்த அலோபதி மருத்துவங்கிறது வளர தொடங்குது இந்த மாதிரியான விஷயங்களில். ஆனால் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய கம்பெனிகள் அத்தனையுமே என்ன ஆகுது, என்னென்னா உடனடியாக அவங்க தங்களுடைய தொழிலை சாயம் உற்பத்தி செய்வதுங்கிறதுலேருந்து மருந்து உற்பத்தி செய்கிறதா மாற்றிக்கிறாங்க. ஆக அவங்களுக்கு வேண்டியது வந்து முற்றிலும் வந்து லாபம், நமக்கு லாபத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ரீதியில் வந்து இன்றைக்கி வந்து அங்கே நிலைமைங்கிறது உருவாகி போச்சு. அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பான்ஸ் மாதிரி தான். அதாவது நீங்கள் வந்து அவர்கள் வந்து மற்றவர்களால் கையாளப்படக்கூடிய, அதாவது இந்த மருத்துவ அமைப்பினால் கையாளப்படக்கூடிய ஒரு நபர்களாக மாறிப்போன ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், நோய்க்கு குணப்படுத்தும் பொழுது எங்களை தெய்வமேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து எங்களை வந்து நீங்கள் அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கு இடையிலான உறவுங்கிறது முழுக்க